திருச்சபையின் திருப்பணியான நிர்வாகம் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையில் காத்திருக்குமாறு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வழங்கியுள்ளது. நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாகவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை நம்புகிறேன். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்யப்பட்ட நிறைய வற்புறுத்தல் விரும்புகிறீர்களா? நீங்கள் மனவாழ்வை நிலையை பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரையுடன் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு தருண மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் பூர்ணைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி விளங்குகிறீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் மனதிற்களை சேர்த்து முடியுங்கள். இறைவனுக்கும் திருச்சபையின் முன்னிலையில் உங்களின் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆரோக்கிய ஆளுநர் நான் நிவேதிதா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நிவேதிதா என்னும் நான் ஆளுநர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியோடு நிறைவாய் அளித்தருவதாக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரித்தார். ஆண்டவரை மடியான உடல்களில் உங்கள் அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர்கள் ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்றால் என் அன்புக்கு பிரமாணிக்கமாய் இறைவனால் என் அன்புக்கு பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியார் என்ற பெயரால் அணிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்கும் பிரமாணிகளுக்கும் இலக்கணமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எல்லாரும் இப்போது எடுத்திருக்கலாம். எல்லாரும் எடுத்திருக்கலாம். மாங்கல்யம் அணிவிக்கப்படுகிற போது கைதட்டி நம் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் அன்போடு தெரிவிப்போம். லென்ஸ் மகிழ்ச்சியின் அடையாளமாக மாலைகள் அருள்பணியாளர் ஜான் சிங்கராயர் உறவினர் சார்பாக அர்ச்சிக்கப்பட்டு இப்போது வழங்கப்படுகிறது. कैमरा पर कैमरा पर டக்குன்னு எப்படி ஓகே தெரியும் சார் கைதட்டி மணமக்களை மகிழ்வோடு வாழ்த்துவோம். இப்போது மாலைகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். மணமகள் மாலை அணிவிக்கிறார். கைதட்டி வாழ்க்கை பாராட்டை தெரிவிப்போம். கோவிலில் தயார் செய்யப்பட்டிருக்கிற திருவிளக்கு இப்போது ஏற்றப்படுகிறது. இருவரும் இணைந்து ஏற்றுகிறார்கள். மணமகளுடைய பெற்றோர் இருவரும் இணைந்து இரண்டாவது திருவிளக்கை ஏற்றுகிறார்கள். மூன்றாவது திருவிளக்கை மணமகனுடைய பெற்றோர் இருவரும் இணைந்து ஏற்றுகிறார்கள். நான்காவது திரியை மணமக்களுடைய ஞான பெற்றோர் சேர்ந்து இந்த திரியினை ஏற்றுகிறார்கள். மணமக்களுடைய ஞான பெற்றோர் சேர்ந்து இந்த திருவிளக்கை ஏற்றுகிறார்கள். 4 பேர் சேர்ந்து, 2 பேர் தான் வர்றாங்க. இன்னும் 2 பேர் சார் வெயிட் பண்ணுங்க. இறுதியாக அருள் பணியாளர்கள் சார்பாக அருள் பணியாளர் சேசு, அருள் பணியாளர் ஜான் சிங்கராயன், அருள் பணியாளர் இனிகோ ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து
இறுதி கிரியை ஏற்றுகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த மணமக்களுக்காகவும் இங்கிருக்கிற எல்லாருக்காகவும் நம் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்பி இறைவன் இவர்களை இன்று போல் இன்றும் வழிநடத்த அருள் வேண்டி இறைவன் வழிநடத்த மன்றாட்டுக்களை இப்போது எடுத்துச் சொல்லுவோம்.